வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை ஈன்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் எனது முதல் வணக்கம். எனக்கு அறிவு புகட்டிய ஆசான் வேதாத்ரி மகரிஷியின் பாதம் பணிந்து வணங்கி மகிழ்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க. புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான ஒரு தலைப்பு. புரிய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இல்லையா? ஸோ கருமையம் அப்படின்னு சொன்ன உடனே என்னவா இருக்கும்? அப்படி ஒன்று இருக்கா? யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க இல்லையா? ஸோ கருமையம் என்ற வார்த்தை தான் எனக்கு தெரியும். அதை யாரும் என்ன செய்ததில்லை, பார்த்ததில்லை. இருக்கான்னு யாரும் இதுவரையும் உறுதிப்படுத்தினதும் இல்லை. ஆனா அப்படி ஒன்று இல்லாமல் இயங்க முடியுமான்னு கேட்டா அதுவும் சாத்தியம் இல்லை. அப்ப நம்ம இயக்குவதற்கு நம்மகிட்ட யாரோ ஒருத்தர் மையம் கொண்டிருக்கணும். அதை நாம கருவுன்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டா, ஒரு கோழி வருகிறது, குஞ்சு பொரிக்கிறது, ஒரு கருவில் இருந்து பொரிக்கிறதாக சொல்லுகிறோம். நாம் ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்கிறோம், அது ஒரு கருதான் உருவானதாக சொல்லுகிறோம். அப்ப இந்த பிரபஞ்சத்துல எல்லா விதமான உருவாக்கலும் எங்கிருந்து தொடங்குகிறதுன்னு கேட்டா ஒரு கருவில் இருந்து தொடங்குகிறது. அதானே உண்மை? அப்ப எல்லாம் உருவாவதற்கு ஒரு கரு இருக்கிறது. இந்த கரு எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியல. திருமூலரை கேட்டா அவன் சொன்னான், உருவன்றி நின்று உருவம் புனைக்கும். இந்த கருவுக்கு என்ன கிடையாதான்? முதல்ல உருவமே இல்லாத இடத்திலிருந்து இந்த உருவம் வந்ததாக சொன்னான். கருவன்றி நின்று கருதானாகும். அதுக்கு கரு இல்லையா? ஆனா எல்லாவற்றுக்குள்ளும் எதுவே கருவாக வந்தது? அந்த உருவம் இல்லாத பொருளே கருவாக வந்ததாம். மறுவன்றி நின்ற மாயப்பிரானை, அப்படிப்பட்ட தூயவனை. குரு அன்றி நின்று, ஒரு குருவினுடைய உதவி இல்லாம நீங்க என்ன செய்ய முடியாதாம்? உணர்ந்து கொள்ள முடியாதாம். நமக்கு யார் உணர்த்துகிறார்? குருவே உணர்த்துகிறார், இல்லையா? சோ அப்ப குரு சொல்லுறாருன்னா கண்டிப்பா இறைவன் சொல்லுவதாக அர்த்தம். மகரிஷி என்ன சொன்னாங்க? இறைவாய் என் குருவாய் வந்தாய். குருவாக வந்தது யாரு? இறைவன் தான். அவன் நேரடியாக வர முடியாது என்ற காரணத்தால் என்னவாக வந்திருக்கிறான்? ஒரு குருவாக வந்திருக்கிறான். அப்ப சொல்வது யாரு? இறைவனே தான் எனக்கு சொல்லுகிறான், இது எல்லாமே கருவில் இருந்து வந்தது. அப்ப நாம எங்கிருந்து தான் வந்திருக்கிறோம்? அந்த கருவை பற்றிய அறிவு நமக்கு இருக்கிறதா என்ற கேள்விதான் இப்ப நாம கேட்டு அதை பற்றி விளங்கி கொள்ள போகிறோம். இந்த கரு மிக அற்புதமானது. இந்த கருவுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய அற்புதம். ஒரு கோழியினுடைய முட்டை பார்க்கின்ற பொழுது ஒரு வெள்ளை கருவும் ஒரு மஞ்சள் கருவையும் அதற்குள்ள பார்க்கிறோம். ஆனா கோழியாக வருகிற பொழுது அதுல வெள்ளையும் இல்லை, மஞ்சளும் இல்லை. எது எதை சாப்பிட்டது என்று கூட தெரியாது. என்ன சொன்னேன்? எது எதை சாப்பிட்டு உருவானது என்று யாருக்கும் இல்லை. அது உருவாக வருகின்ற பொழுது அதற்குள்ளே என்ன சம்பவம் நடந்தது என்பதை கூட இறைவன் நமக்கு என்ன செய்யல, காட்டல்ல. சரிதானே? அப்ப அவ்வளவு அதிசயம் நிறைந்த ஒரு விஷயம் இந்த கரு. இந்த கோழி என்ன நிறத்தில் வர வேண்டும் என்ற ரெக்கார்டு அதுக்குள்ள இருக்கு. இதனுடைய கால்கள் குட்டையாக இருக்கணுமா நெட்டையாக இருக்க வேண்டுமா என்ற ரெக்கார்டு அதுக்குள்ள இருக்கு. அதனே அதனுடைய இறக்கைகள் எந்த விதமாக அமைக்கப்பட வேண்டும் என்ற ரெக்கார்டு அதுக்குள்ள இருக்கு. இப்படி ஒரு ஜீவன் உருவாவதற்கு முன்னால அது என்ன மாதிரி உருவாக வேண்டும் என்ற வரைபடத்தை தனக்குள்ளே இந்த கரு வைத்திருக்கிறது. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல எது எது உருவாகி இருக்கிறதோ அத்தனைக்கும் அதற்கு முன்னே கருவில் உருவாக்கப்பட்டு
பின்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மலர்த்தப்பட்டிருக்கிறது. அப்படி நினைச்சு பாருங்க, ஒரு செடியினுடைய விதையை விதைக்கின்றோம். இந்த செடி எப்படி வரும்னு நமக்கே தெரியாது. ஒரு விதையைத்தான் போடுகிறோம். ஆனா அந்த விதைக்குள் இதிலிருந்து வரக்கூடிய தண்டு எப்படி இருக்க வேண்டும், இலை எப்படி இருக்க வேண்டும், பூ எப்படி இருக்க வேண்டும், எந்த நிறத்தில் இருக்க வேண்டும், எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும், அதிலிருந்து அது காயாக மாறுகிற போது அப்படி எப்படி இருக்க வேண்டும், அது கனிகின்ற போது எந்த நிறமாக மாற வேண்டும் என்ற அத்தனை ரெக்கார்டும் அதுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு வேல்யூ மிக்கது எது? இந்த கரு. அப்ப மனிதனால சிந்தித்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களை, இது ஒரு அதிசயத்தின் அதிசயம், இது ஒரு அற்புதத்தின் அற்புதம். இதற்குள்ள யாரும் புகுந்து என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இது என்ன மாதிரி ஆக்ட் ஆகும்னு உணர்ந்து கொள்ள முடியாது. எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதற்குள் இருக்கக்கூடிய சக்தியின் அளவு கூட நமக்கு புரியாது. ஒரே ஒரு சின்ன விதை. உங்க வீடுகளுக்கு முன்னால நீங்க முத்தத்தை எல்லாம் தொளிச்சு சாணம் போட்டு அழகா மெழுகி வச்சிருக்கிறீங்க, அடிச்செருக்கி வச்சிருக்கிறீங்க. ஒரே ஒரு சிறு விதை உங்க சுண்டு விரல் பட்டா உடைந்து விடக்கூடிய ஒரு தள்ளு, அதை ரெண்டாக உடைத்து கொண்டு மேலே வருகிறது. எதை? அந்த பூமிய நீங்க அடிச்சு இறுக்கி டெய்லி செஞ்சு வச்சிருந்தது ரெண்டா பொழந்துகிட்டு அப்படியே வரும். அந்த கருவுக்கு அவ்வளவு வேகம் இருக்கிறது. அப்ப கருவாக நீங்க அதை கணக்கிட்டு பார்த்தா அது மிக அற்புதமான விஷயம். அதை பற்றி நாம தெரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறோம். நினைச்சு பாருங்க, நம்முடைய இமேஜினேஷன் எந்த விதத்திலையும் நம்முடைய இமேஜினேஷனுக்குள்ள நிற்காத ஒரு விஷயத்தை பற்றி இதுவரையும் விஞ்ஞானத்தால் அறிவுபூர்வமாக அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை பற்றி மெய்ஞானம் அறிந்த துணை கொண்டு நாம் அறிய போகிறோம். என்ன விஞ்ஞானம் இதை என்ன செய்ய முடியாது, படம் பிடிக்க முடியாது. ஏன் படம் பிடிக்க முடியாதுன்னு கேட்டா, அது அலையாக இருக்கிறது, அது காந்தமாக இருக்கிறது, அது துகள்களாக இருக்கிறது. அந்த துகள்கள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, எந்த நானோமீட்டராலும் அளக்க முடியாத மிக மெல்லிய துகள்களாக அமைந்திருக்கிறது. எந்த விதையாவது உடைச்சு பார்த்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மையத்துக்குள்ள இந்தந்த ரெக்கார்ட் இருக்குன்னு எந்த சயின்ஸா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல உங்க கருவுக்குள் இருக்கக்கூடிய இந்த ரகசியத்தையும் எந்த கருவியாலும் என்ன செய்ய முடியாது, அளக்க முடியாத அதிசயத்தை பற்றி பேச போகிறோம். சும்மா சாதாரணமா முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மகரிஷி நமக்கு என்ன செய்ய போகிறார், சொல்ல போகிறார். எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிளா சொன்னார். அதுல என்ன மையம்? இது கரு மையம், கருவுக்கே மையம். எந்த கருவுக்கு? இந்த மனிதனுடைய கருவுக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தினுடைய கருவுக்கும் இதுதான் மையம். இந்த மூலத்தினுடைய மையம், ஆதி மூலத்தினுடைய மையமும் இதுதான். அப்ப எனக்குள் ஆதி மூலமே குடிகொண்டிருக்கக்கூடிய இடம். அப்படியானால் உங்களுக்குள் இருந்து கொண்டு இறைவனாக இருந்து செயல்படக்கூடிய அந்த அற்புதத்தின் நிகழ்வு. அப்ப நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அத்தனை அற்புதங்களை பற்றி இப்ப நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு. இது இனி என்னுடைய உடலுக்குள்ள தேடுனா என்னென்னத்திற்கெல்லாம் மையமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, சாமி சொல்றாங்க இந்த உடலுக்கு அதுதான் மையம். ஏன்னா இந்த உடலுக்கு ஒரு மையமும் உண்டு, ஒரு சுற்றுவட்டமும் உண்டு. என்ன சொன்ன? இந்த உடலுக்கு ஒரு மையமும் உண்டு. தட் இஸ் a physical body. இந்த பாடிக்கு ஒரு மையம் இருக்கிறது, அதுக்கு ஒரு ஷேப் இருக்கிறது. ஆனா இது அதற்கு மட்டும் மையம் அல்ல. அது சொல்லிட்டு சாமி சொல்றாங்க இது உயிருக்கும் மையம். உயிருக்கு ஒரு மையம் உண்டு, ஆனா சுற்றுவட்டம் கிடையாது. அப்படியானால் இந்த ஷேப் ஆகிய உடலையும் கடந்து இயங்கக்கூடிய தன்மை எது கொண்டு? இந்த உயிர் துகளுக்கு உண்டு. அடுத்தது சொல்றாரு காந்தத்துக்கும் மையம். இந்த காந்தம் இருக்குது பாருங்க, இதுதான் நாம பிரம்மம்னு சொல்லக்கூடிய விஷயம்.
இதற்கு மையமும் கிடையாது, என்ன கிடையாது, சுற்றுவட்டமும் கிடையாது. இப்ப உங்களுடைய மையம் எவ்வளவு பெருசு? இந்த அண்ட சராசரத்தையும் தன்னுள்ளே அடக்கின அற்புதம். இப்ப புரியுதா உங்களுக்கு? அது என்னுடைய பிசிக்கல் பாடிக்குள்ளேயே இயங்கலாம். என்னுடைய மனம் விரிந்தா பிசிக்கல் பாடியை விட்டு வெளியவும் இயங்கலாம். இன்னும் கொஞ்சம் விரிந்தால் அது அண்ட சராசரம் வரையும் என்ன செய்யலாம்? இயங்கலாம். இனி நீங்க கருவிலே ஜனித்த போது, என்ன சொன்ன? உங்களுடைய கருவிலே நீங்கள் ஜனித்த போது உங்கள் இருவருக்கும் இடையில் என்ன உணர்வுகள் இருந்ததோ அது அனைத்தும் அந்த கருவிலே பதிவு செய்யப்பட்டுவிடும். என்னுடைய கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான எண்ணங்களோடு இந்த கரு ஜனித்ததோ அது அப்படியே குழந்தையின் கருவிலே பதிவாகிவிடும். நமக்கு தெரியாது. முதல் 3 நாட்கள் இந்த கரு உறைகிற காலம். கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளும் அந்த கருவிலே பதிவாகிவிடும். 3 நாட்களுக்கு பிறகு 10 மாசம் வரையும் தாய் என்னென்ன பார்த்தாலோ, கேட்டாலோ, ரசித்தாலோ, சுவைத்தாலோ, அழுதாலோ, சிரித்தாலோ அத்தனையும் எங்கே பதிந்துவிடும்? கருவிலே பதிந்துவிடும். இது யாருக்குமே புரியாது. வந்த பிறகு சனி எனக்கு நீ ஏன் வந்து பிறந்தன்னு கேட்டா, யார் இந்த சனி? என்னுடைய குழந்தை. நான் தான் மீண்டும் என்னவாக என்னுடைய கருமையம் பிரிந்து மீண்டும் ஒரு கருமையமாக அது மலர்ந்திருக்கிறது. அவ்வளவுதான். இப்ப பிறந்திருக்கிறது யாரு? நான் தான் பிறந்திருக்கிறேன். யாரை திட்டணும்? என்னை நானே திட்டிக் கொண்டேன். ஏன்? உருவாக்குகிற பொழுது, ஜனிக்கின்ற பொழுது என்னிடம் ஏற்பட்ட குறைபாடுகள் அத்தனையும் அந்த குழந்தை பிரதிபலிக்கும். இருவர் தப்பு தப்பாய் போட்ட கணக்கை சரி என்று நிரூபிக்கும் நீதிபதி நம் குழந்தை. என்ன சொன்ன? இருவர் தப்பு தப்பாய் போட்ட கணக்கை சரி என்று நிரூபிக்கும் நீதிபதி யாரு? உங்க கருமையம். ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்க கருமையத்துக்குள்ள இவ்வளவு விழுந்திருக்கு, இது உங்க குழந்தையாக மலரப்போகுதுன்னு தெரியாமலே வந்தாச்சு. அதனாலதான் கேட்டான், ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? இங்க யார் பிறந்ததை அறிஞ்சிக்க முடியல. நாம் பிறந்த காரணமே இன்னும் எனக்கு என்ன செய்யல தெரியல. அதுக்குள்ள நீ என்ன செய்தாச்சு? வந்து பிறந்தாச்சு. நினைச்சு பாருங்க, ஏன் வந்து பிறந்தான்? எனக்கே புரியல ஏன் பிறந்தான்னு. பிறந்த பிறகுதான் நிறைய அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் பொறுப்பே வந்தது. ஒண்ணு வந்து விழுந்துடுச்சு. எதுக்காக வந்து விழுந்ததான்? மகரிஷி என்ன சொல்றாரு? வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே மண் மீது விழுந்தேன், விழுந்த பின்னே உனை மறந்தேன், என்னை மறந்தேன், என் வினை மறந்தேன். எதுக்கு வந்தேன்? நான் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டோம். ஏன் மறந்தோம்? இது எப்படி இது பிண்டமாக உருவாச்சுங்கிறது உண்மை தெரியாததுனால மறந்தோம். இந்த கருமையத்துக்குள்ள என்னெல்லாம் கிடந்திருக்கு, என்னெல்லாம் வந்து இது பிண்டமாக உருவாயிருக்குன்னு உணர்வு இருந்தா என்ன செய்ய விட மாட்டோம். இப்படி ஒரு பிண்டத்தை உருவாக்க ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். நல்லா இருக்கிற நாள் பார்த்துக்கலாம். அப்ப நமக்கு யாரும் என்ன செய்யல, சொல்லல இல்லையா? சொல்லி தராததனுடைய விளைவாக ஒண்ணு வந்து விழுந்தாச்சு. இப்ப அந்த குழந்தைக்கு ஏன் விழுந்தோன்னு தெரியல, எதுக்கு விழுந்தோன்னு தெரியல, அதுக்கும் சொல்லி கொடுக்கல. நீ வினைப்பதிவை கழிக்கதான் வந்திருக்காடா, அதுக்கு நீ நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யணும், நீ வந்ததையும் தெரிஞ்சுக்கணும், வாழ வேண்டியதையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுக்க யாரும் இல்ல. அதுவும் வளர்ந்த ஆளாயிடுச்சு. அப்ப என் கருமையத்தை பற்றி நிறைய நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு. இப்ப கட்டாயமாக நான் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறேன். நான் சொன்னேன் இந்த 3 மையம், நான் இந்த 3ஐயும் படமாக போட்டிருக்கேன் பாருங்க. இங்க ஒரு சின்ன சின்ன கோடுகளாக போட்டிருப்பதெல்லாம் காந்த அலைகள் அப்படி சுத்தி இருக்கிறது. அதுக்கு நடுவுல நிறைய உயிர் துகள்கள்.
இது உங்களுடைய பிசிக்கல் பாடி. அது டோட்டலா உங்க பிசிக்கல் பாடியை கவர் பண்ணி இருக்கு. அதுக்கு மையத்துல ஒரு சின்ன வெற்றிடம் இருக்குன்னா அங்க கொஞ்சம் பெருசா போட்டிருக்கு. அங்க எவ்வளோன்னு இருக்கும், ஒரு கடுகளவோ யாருக்குமே தெரியாது எவ்வளவு ஒரு வெற்றிடம் இருக்கிறது. இதுதான் உங்களுடைய மையத்தினுடைய நிலை. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா இது சுழன்று கொண்டு இருக்கிறது. இந்த மையம் சுழன்று கொண்டே இருக்கிறது. சுழல்வதனால இங்கிருந்து இந்த காந்த அலைகள் மெல்ல உங்களுடைய புலன்கள் வழியாக, என்ன சொன்னேன், உங்களுடைய புலன்கள் வழியாக, உங்களுடைய கண்ணு காது மூக்கு வழியாக வெளியே வருகிறது. புலன்களில் வெளியாக வருகிற பொழுது அது போய் மோதுகிற இடத்தை பொறுத்து, ஒரு நல்ல வாசனையை நுகர்ந்தா அதை ரெக்கார்டு அப்படியே கொண்டு மீண்டும் அது உள் ஒடுங்குகிற பொழுது அதுல கொண்டு பதிவு பண்ணி வச்சுக்குது. வெளியே ஒருத்தட்ட சண்டை போட்டீங்க, இந்த அலை வேகமாக மோதியது, மோதின அலை வீங்கியது. என்ன சொன்ன, மோதின அலை வீங்கிடுச்சு. அந்த வீக்கம் அப்படியே உள்ள வந்தது. அது இந்த சாதாரணமா போன அலை இப்ப வெயிட்டா வந்தது. அப்ப இதுக்கு மேல இருந்து தானே இந்த அலை புறப்பட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கோடா கடந்து கடந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தத்துவத்தின்படி அது எந்த இடத்துல செட் ஆகணுமோ அங்க செட் ஆயிடுச்சு. சொல்றது புரியுதா? சாதாரணமா போயிட்டு வந்தாலே அது அந்த வெயிட்டேஜுக்கு உள்ள இடத்துல விழுந்தது. இது கொஞ்சம் கடினமா போய் மோதிச்சு. இதைதான் அவர் சொல்றாரு மகரிஷி, காந்த முடிச்சுகள் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வீக்கம் என்ன செய்தது, அதற்குரிய வலிகை, அதற்குரிய வெயிட்டேஜை கொடுத்து அந்த வெயிட்டேஜ்ல கொண்டு தள்ளிச்சு. இனி இந்த வெயிட்டேஜ் என்ன நடந்துன்னு பார்ப்போம். ஏன் தந்தாள் அப்படி திட்டிருக்க கூடாது. மீண்டும் இந்த அலை மேல போய் விழுந்து மீண்டும் அதே அலையில போய் ஜாயிண்ட் ஆச்சு. அந்த வீக்கம் என்ன செய்தே வந்து பெருசாயிடுச்சு. அடுத்த நாளும் நினைக்கிறான் அவனை விடக்கூடாது, மீண்டும் அது பெருசாச்சு. அப்படியே பெருசாகி பெருசாகி ஸ்பெசிஃபிக் எங்க போய் விழுந்துட்டே இருக்கு, இன்னும் உள்ள போயிட்டே இருக்கு. ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல நம்மளால அவனை ஒன்றும் பண்ண முடியல, வெறுப்பு உச்சத்துக்கு வந்தது. அந்த அலை இந்த எம்டி ஸ்பேஸை ஒட்டி வந்து விழுந்துருச்சு. இந்த அலை இந்த எம்டி ஸ்பேஸ்ல ரெக்கார்ட் ஆயிடும். இத கான்சியஸ் மைண்ட் என்றும், இத சூப்பர் கான்சியஸ் மைண்ட், இல்ல இத சப்கான்சியஸ் மைண்ட், இத சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சொல்றோம். அறிவுல பதிஞ்சது, இந்த அறிவுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த ரெக்கார்டு உங்க ஜீன்லயே இருக்கும். அதனால உங்க குழந்தைக்கு இந்த பழி வாங்குற எண்ணம் வந்துடும். உங்களால பழி வாங்க முடியல, இது யார்கிட்ட போயிடும், உங்க ஜீன் வழியாக உங்க குழந்தைக்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு அதே உணர்வு அந்த குழந்தைக்கு வந்துடும். இததான் சாமி சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று உங்க குழந்தைக்கு என்ன செய்யப்படுகிறது, கடத்தப்படுகிறது. அப்ப நான் என்னுடைய கர்மயத்தில் என்ன போட்டு வைக்கணும், நான் தானே போட்டு வைக்க முடியும். அம்மாவா இப்ப நம்மகிட்ட நல்லதா இருக்கா இல்லையா? மனவளக்கலைக்கு வந்த பிறகு சில விஷயத்தை தேடி தேடி போடுறோம்னு வச்சுப்போமே, இருந்தாலும் இன்னும் போதுமான்னு கேட்டான். அப்பப்ப உள்ள இருக்குது எழும்புது. என்னது, எது உள்ள கிடக்கிறது? அவன் சொல்ற, வள்ளுவன் சொல்றான், நுண்ணிய நூல் பல கற்றோராயினும் தன் உண்மை உணர்வே மேலோங்கும். நான் எல்லாம் படிச்சிருக்கேன், மனவளக்கலே படிச்சிருக்கேன். ஆனா என் ஈகோக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டுன்னா எது முந்தி நிற்கும்? ஆமாவா இல்லையா? அப்படியே அது புஷ்ன்னு பாம்பு படம் எடுத்து ஆடுதுன்னு வச்சுக்கியா, நேத்து வரையும் சுத்தம் பண்ணதெல்லாம் இன்னைக்கு மொத்தமா என்ன ஆகி போச்சு, புஷ்ன்னு ஆகி போச்சு. அப்ப மீண்டும் என்னுடைய கருமை என்ன ஆச்சு, கலங்கப்பட்டு விட்டது. நான் சொல்றது புரியுதா? அப்ப இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய கருமையும் என்ன செய்து கொண்டே வருகிறது, கலங்கப்பட்டு கொண்டே வருகிறது. இது ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம். இந்த களங்கத்தை அறியாம இந்த களங்கத்தை போக்க முடியாது. என்ன சொன்னேன், இதுல எப்படி களங்கங்கள் வந்து அமைகிறது என்பதை தெரியாம இந்த களங்கத்தை நான் என்ன செய்ய முடியாது, போக்க முடியாது. அப்படியானால் இந்த கருமைய களங்கத்தை பற்றி அறிவு எனக்கு வேணும். சாமியுடைய ஒரு கவி உண்டு, உங்களுடைய புத்தகத்துல கூட இருக்கும். நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள், நேர்முகமாய் மறைமுகமாய் மற்றவர் உளம் இருத்தல் இல்லையா, மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், பஞ்சம் பொறாமை, இதெல்லாம் 5 அளவு முறை கடைபிடிக்கிறதுன்னு ஒரு கவி எழுதுறாருன்னு வச்சுக்கணுங்க. அப்படின்னா என்ன, எக்கச்சக்கம் குப்பைகளை உங்க மனசுல வச்சிருக்கிறீங்க. என்னது,
ஆசை 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 தோசை இல்லையா? ஏகப்பட்டது வச்சிருக்கிறீங்க. எவ்வளவு வச்சிருக்கிறோம் நம்மளால என்ன செய்ய முடியல, கணக்கெடுக்கவே முடியாத அளவுக்கு ஆசைகளை வைத்திருக்கிறோம். எத்தனை ஆசை சிரமத்தில் கேட்டாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மாற மாட்டோம் இல்லையா? இப்பவும் கல்யாண வீட்டுக்கு போனா கியூல நின்று அந்த பாத்திரத்தை வாங்காம என்ன செய்ய மாட்டோம். ஆசை என்ன செய்யுது, நம்மள தூண்டுது இல்லையா? அப்ப இப்படியே வீடு ஃபுல்லா குப்பை சேர்த்து வச்சுட்டோம். எடுன்னா எடுக்க மனசுருதா, அதுவும் வரமாட்டேங்குது. அப்ப என்னுடைய கருமையும் மீண்டும் களங்கமுறுகிறது. எப்படி களங்கமுற்றுது? தேவையில்லாதான் ஆசைகளை கொண்டு குப்பைகளை எல்லாம் சேர்த்து வச்சேன், இதை கிளீன் பண்ணுன்னு சொன்ன உடனே இதுவளுக்கு இதே வேலையா போச்சு, எனக்கு நான் காலையில இருந்து இவ்வளவு வேலை செஞ்சு எவனுக்கா கண்ணு தெரியுதா, நான் காலையில இருந்து படாத படுபட்டு இருக்கேன், கரிச்சு கொட்டுது. எது? மையம். ஏன்னா போட்டது குப்பை, அதால என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியாம அது அப்படி பொங்கி எழம். அப்ப என்ன நடக்குது, இங்க எத்தனையோ ஆசைகள் நிறைவேறாமலே போயிட்டு இருக்கோம். நினைச்சு பாருங்க. ஐயோ நான் சுத்தமா வச்சுக்கணும்னு நினைச்சேனே, அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேன்னு நினைச்சேனே, வீட்டுல இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேனே. ஆனா மனம் அதை பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்யுது, வெளுத்து வாங்கணும் போல இருக்கு. இந்த ஆளு காலை காத்தாலே எந்திரிச்சு நாளை பொங்கல்னு தெரியுதா, அவருக்கு கொஞ்சமா தூத்து தராரா, பெருக்கி தராரா, அதை எடுத்து தராரா, ஒரு இழுப்புல ஸ்டூலை போட்டு மொத்தமா மீண்டும் போக்குவதற்கு முயற்சி செய்த கருமையும் பெரும் களங்கத்தை அடைந்தது. நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள். நம்முடைய மனசுல ஒண்ணு இருக்குது எப்பமா, இனிமேல் எல்லாம் நம்ம பொய்யே சொல்லக்கூடாது, நாம எல்லாம் மனவள கலைஞர்கள். மனம் சொல்லுது, அந்த அக்காவை பார்த்தோன்னு சொல்லுது, இவள்கிட்ட எல்லாம் சொல்லுறதுக்கு சும்மாவே இருக்கலாம். நேத்துதான் சொல்லிச்சு இந்த மனம், இனிமேல் சொல்லவே கூடாது, நீ இன்னைக்கு அந்த அக்காவை பார்த்தோன்னு சொல்லுது. இதுக்கிட்ட எல்லாம் போய் உண்மை சொல்லணும்னு ஒன்னும் சட்டத்துல இல்ல. போச்சா? ஆனா நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள். நெஞ்சம் ஒண்ணு சொல்லுது, மனம் ஒண்ணு சொல்லுது. நெஞ்சம்னா இங்க உள்ளத்தை சொல்லுகிறான், உள்ளம் சொல்லுது நீ நல்லதாடா சொல்லணும்னு, மனம் சொல்லுது இவளுகிட்ட எல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது. மீண்டும் அதே களங்கத்தை அது வாரி உள்ளே போட்டுக் கொண்டது. நேர்முகமாய் மறைமுகமாய் மற்றவர் உளம் வருத்தல். நேரையும் செய்ய முடிஞ்சா, இப்ப எல்லாம் நேரே செய்யறது மனவளக்கலைக்கு வந்த பிறகு பழக்கத்துல இல்ல. எப்படி செய்வோம், கூட இருந்து அப்படியே அப்படி அக்கா மாதிரி உண்டான்னு பேசிக்கிட்டு வெளியே போனோன்னு இது மாதிரி கழுத ஏதாவது உண்டான்றது. எல்லா குப்பையும் வாரி யாரு வச்சிருக்கா, உனக்கு தெரியாது. உள்ள இருந்து கொண்டு ஒருத்தன் அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு, அவன் கிளீனா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டான். இப்படியா பேசுனா, வா உனக்கு நேரம் கிடைக்கும் போது நானே வச்சு செய்யறேன்னு. யாரு சூனியம் வச்சுக்கிட்டது? சொந்த காசுல நாமதான். அப்போ உங்க கருமையம் என்பது நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு சிறு சிறு அசைவுகளும் அங்கே ரெக்கார்ட் செய்யப்படும். நீங்க 10:37க்கு தும்மிட்டீங்க, தும்முற பொழுது உங்களுடைய உடலில் உள்ள காந்தம் முழுவதும் அசைந்தது. 10:37க்கு நீ தும்முனா என்பது இங்கே ரெக்கார்ட் செய்யப்பட்டு விடும். நீ எப்படி தப்பிப்பா? அப்ப உன்னால என்ன செய்ய முடியாது, இங்க எல்லா ரெக்கார்டும் இருக்கிறது, இங்கிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இப்படி நாம நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் சின்ன வயசுல நல்லவங்களா இருந்தோம் இல்ல. அப்ப நாம சேர்த்து வச்சது எவ்வளவு, கணக்கெடுக்க முடியாது. அப்ப கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு கருமையும் கலங்கப்பட்டு விட்டது. என்ன பண்றது? இனியாவது கலங்கப்படாம, சாமி சொல்றாரு இனியாவது கலங்கப்படாம பாத்துக்கன்னு. ஏற்கனவே கலங்கப்பட்டது, உள்ள இருந்து என்ன வரும், அதுதான் வரும். மீண்டும் என்ன வரும், அதுதான் வரும். அப்ப என்ன ஆயிட்டே இருக்கும், களங்கம் பிளஸ் பிளஸ் போட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான். மொத்தத்துல நாம நினைக்கிறோம், அது என்ன செய்ய முடியல, நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. அதுல யாரோ ஒரு சில பேர் ஒரு முடிவெடுத்துறாங்க, போனது போகட்டும், இனி எதுவும் வேண்டாம். அந்த முடிவுக்கு நீங்க வந்தா உங்க கருமையை ஒருவேளை என்ன செய்யலாம், அடிஷனலா கலங்கப்படாம இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அடிஷனலா கலங்கப்படாம இருப்பதே பெரிய வெற்றி தான். இன்னொரு களங்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதே பெரிய வெற்றி தான். அப்படின்னா உங்களுடைய வினைப்பதிவுகள் உங்களுக்குள்ள சேராம இருக்கணும்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டா, ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு.
நான் எந்த செயலை செய்தால் என்ன விளைவாக வரும் என்பதை தெரிந்து கொண்டு செயல் ஒழுக்கம் வேண்டும். என்ன சொல்றோம்? செயல் ஒழுக்கம். செயலை மட்டும்தான் நீங்க மாற்றி அமைக்க முடியும். முடிவை நீங்கள் என்ன செய்ய முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. செயல் உங்க கையில, முடிவு இறைவன் கையில. அப்படியானால் இந்த கருமையத்தை காக்க வேண்டுமானால் உங்களுடைய செயல்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்குபடுத்த வேண்டும். சாமி அதை தான் சொல்றாங்க. என்ன ஒழுங்குபடுத்துவதுன்னு கேட்டாரு. நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பொறாமை, வஞ்சம் இல்லையா, இதெல்லாம் நம்மகிட்ட கொஞ்சமா இல்லைன்னு வச்சுக்கிடுங்களா. என்ன சொன்னேன்? இல்ல, கொஞ்சமா இல்லைன்னு சொன்னேன். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறது. இந்த போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்க மாற்ற 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 உங்க கர்மையும் என்ன செய்துட்டே வரும், ஃபர்தரா கலங்கப்படாம காக்கப்படும். அதுவே தூய்மைக்கு அர்த்தம் தான். அது மட்டும் இல்ல, சாமி சொல்றாங்க 5ல அளவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் என்ன செய்யும், உங்க கர்மையத்தை கலங்கப்படுத்தி விட்டுரும். அப்படித்தானே? அப்ப களங்கம் சரி பண்ணாம தூய்மைப்படுத்த முடியாது. முதல்ல களங்கத்தை நிறுத்தணும். நீங்க தூய்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. களங்கத்தை நிறுத்திட்டாலே ஃபர்தரா இங்க அடிஷன் வரலன்னாலே நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு அழுக்கு பிளஸ் அழுக்கு பிளஸ் அழுக்கானா அழுக்காயிட்டே போகும். அழுக்கு இப்ப புதுசா எந்த அழுக்கும் விழலன்னு வச்சுக்கிடுங்க, அது காலம் செல்ல செல்ல நல்ல விஷயங்கள் அதற்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், விழ ஆரம்பிச்சிடும், தூய்மை அடைய ஆரம்பிச்சிடும். அப்ப இப்படி நினைச்சு பாருங்க, இந்த கருமையத்துல இந்த சுழற்சி உங்க உடம்புக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது சுழண்டு சுழண்டு உங்களுடைய புலன் வழியா என்ன செய்துகிட்டே இருக்கு, செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. செயல்படுகிற பொழுது எந்த இடத்துல போய் மோதுகிறதோ அதனுடைய விளைவுகளை அது என்ன செய்கிறோம், ரெக்கார்ட் பண்ணிடும். எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்ப சாமி சொல்றாங்க, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பின்பரமனை வேண்டுவதால்னு ஒரு வார்த்தை அது சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு பாருங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சீங்க, செயலை செஞ்சுக்கிட்டு போய் அங்க பிரதட்சணமோ அடி பிரதட்சணமோ பண்ணா தீந்துருவோம்னு நினைச்சீங்க. ஒரு தப்ப செஞ்சிட்டோம், நமக்கு சாமி கிட்ட போய் என்ன செஞ்சிடலாம், ஒரு 500 ரூபா கொடுத்து ஐயர்கிட்ட ஒரு அர்ச்சனையும் பண்ணி அப்படியே நம்ம உருண்டு பிறண்டு எந்திரிச்சு வந்துட்டோம்னா இதெல்லாம் தீந்துரும்னு. ஆனா சாமி என்ன சொல்றாங்க பாருங்க, செயலிலே விளைவாக. இப்போ ஒருத்தர் அடிக்கணும்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு, அப்படியே போனோன்னு நல்லா இருக்கிறீங்களான்னு பலாரம் அடிக்க முடியுமா? முடியாது. அடிக்கணும்னா அவனை எப்படி என்ன செய்யணும், அடிக்கணும். அவனை எங்கேயாவது வச்சு என்ன செஞ்சிடணும், குத்திடணும். இப்படியே நினைச்சு நினைச்சு உங்க உடம்புல அந்த சூடை என்ன செய்யணும், ஏத்தணும். உங்க உடம்பு ஃபுல்லா அந்த முறுக்க கொண்டிடணும். உங்க காந்தத்தில் தனி ரசாயன மாற்றத்தை நீங்களே ஏற்படுத்தி விடுகிறீர்கள். ஏற்படுத்துவதுகிற பொழுதே உங்களுக்குள் அதற்கான விளைவும் ரெக்கார்ட் ஆகி விடுகிறது. இப்ப நீ போய் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தா அதுக்கு என்ன, அதுக்குள்ளதும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆயிடும். எதுக்குள்ளதும் ஊரே அம்மத்துக்கு வந்தியான்னு, அதுவும் எங்க வந்து விழுந்துரும், கருமையத்துல வந்து விழுந்துரும். ஏன்னா நீ செஞ்சது ஏற்கனவே என்ன செய்து போச்சு, ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்ப இதை ஏமாத்துறதுக்காக எங்கிட்ட 500 ரூபாய் கொடுத்தியா, இதுவும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதா? அப்ப இப்படியே சேர்ந்துகிட்டு வருது. 1 2 சேர்வல் இல்ல, ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நாமா சேர்த்து 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 உள்ள போட்டு வச்சுக்கிட்டோம். அப்ப நம்முடைய கருமையும் சாமி சொன்னது போல அது களங்கமிக்கதாக எக்கச்சக்கம் குப்பைகளை உள்ளே என்ன செய்து வச்சிருக்கிறது, சேர்த்து வச்சு. நான் சின்ன சின்ன விஷயங்களை தான் சொல்லியிருக்கேன், பெரிய விஷயம்லாம் நான் என்ன செய்யவே இல்லை, தொடவே இல்லை. தொட்டா நம்ம தாங்க மாட்டோம். வீட்டுல போய் உட்கார்ந்து என்ன செய்யும், ஆள ஆரம்பிச்சிடும் மனசு இல்லையா. சாமி அப்படிதான் பார்த்தாரு. சில விஷயங்கள்ல மகரிஷிக்கு அழுக வந்தது. எப்ப ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறாரு, அம்மா வென்று 6 உயிரை கொன்றறிந்து இம்மானிடரெல்லாம் என்புற்றிருக்க அம்மா வென்ற ஓசை கேட்டகன்ற மானிடர்க்கே பொய்மா நரகமெனில் புசித்தோர்க்கு என் சொல்வேன்னு அதுல எழுதியிருந்து. ஒரு ஜீவனை கொல்லுகிற பொழுது என்னன்னு கத்தம், அம்மான்னு கத்தம். அதை கேட்ட உடனே அவன் கொல்றவனை தடுத்து நிறுத்தாலுன்னா அவனுக்கே நரகமா, அப்படின்னா சாப்பிட்டவன் நிலைமை என்னன்னு கேட்டாரு. இந்த கவியை படித்து விட்டு பல நாட்கள் அழுகிறார். அழுதுட்டு இனி இது போன்ற உணவுகளை உண்ணுவதில்லை என்று முடிவு செய்தார். நாமளும் எத்தனையோ முறை கேட்டோம். என்ன சொன்னேன், நாமளும் எத்தனை முறைய கேட்டோம். கேட்டதோட நின்று போச்சுன்னு வச்சுக்கிடுங்களா. அவர் அதெல்லாம் பாருங்க, அவர் அழுதார், அழுது கரைக்கிறாரு. எதை,
தனக்குள் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய களங்கத்தை நான் என்னுடைய கருமையத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கேன், நான் எப்படி தூய்மை அடைய முடியும் அப்படின்னா இனி ஒரு முறை இதை செய்யக்கூடாதுன்னு முடிவுக்கு வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் என்ன செய்யணும், இதை நான் தூய்மை அடைய வைக்கணும். அப்ப இது போல நம்முடைய கருமையும் எத்தனையோ களங்கங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது, சுமந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதை எப்படி மாத்துறது? ஈஸியா இது மட்டும்தான் கருமையத்துக்குள்ள இருக்கான்னு கேட்டான், இல்ல. நீங்க இந்த பிரபஞ்சத்திலேருந்து அசைந்து ஒரு சிறு துகளாக உருவான கதையும் இந்த கருமையத்துக்குள்ள இருக்கு. அதுல இருந்து நீங்க அணுக்களாக மலர்ந்த கதையும் அந்த கருமையத்துக்குள்ள இருக்கு. அதிலிருந்து நீங்க ஓரறிவாக, ஈரறிவாக, மூவறிவாக, நான்கறிவாக, ஐந்தறிவாக, ஆறாவது அறிவாக வந்த கதையும் இந்த கருமையத்துக்குள்ள இருக்கு. அப்படியானால் இந்த பிரபஞ்சம் தோன்றிய கதையும் எங்கே அடக்கம்? கருமையத்துக்குள்ளே அடக்கம். நான் சொல்றது புரியுதா? அப்ப ஒருத்தருடைய கருமையத்தை யாராவது படிக்கலாம்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களா, கருமையத்தை கண்டுபிடிக்கலாம்னு ஒரு கருவியை கண்டுபிடிச்சா வச்சுக்கியா, இந்த உலகம் தோன்றதை என்ன செய்திடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீ நேத்து யார திட்டினாங்கிறதும் உள்ள இருக்கு. ஒருவேளை ஒரு கருவியை கண்டுபிடிச்சு அதை வெளியே எடுத்துட்டோம் வச்சுக்க, நம்ம கதை என்ன, சிக்கல்ல மாட்டிப்போம். அதனாலதான் இந்த கருவியை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுபிடிக்க மாட்டான் இல்லையா? எல்லாருக்கும் என்ன செஞ்சு போயிடும், எல்லாரு கூத்தம் வெளியே வந்துரும்னு தெரியும். அதனால அப்படி ஒரு கருவியை கண்டுபிடிக்கிற முயற்சிகளை நம்ம என்ன செஞ்சிடலாம், கைவிட்டுறலாம் இல்லையா? ஏன்னா அமெரிக்கால இந்த ஒரு முயற்சி நடந்தது. என்னன்னு கேட்டா, அவரு நம்முடைய ஜீசஸ் பேசினதை மீண்டும் ரெக்கார்ட் பண்ணி எடுக்க முடியுமா, அதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிச்சு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடலாமான்னு நிறைய ட்ரை பண்ணாங்க. கடைசியில அதை அப்படியே விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது இதுவரை என்ன செய்ய முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒருவேளை அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா பண்ணுனா இதுதான் ப்ராப்ளம். அப்படி பண்ண பிறகு யாராவது போற போது உன் மனசுக்குள்ள நினைச்சேன்னா அதுவும் என்னவாயிடும், ரெக்கார்ட் ஆயிடும். அவன் பாக்கெட்ல கறி வச்சிருந்தான் வச்சுக்கியா, இது இப்படி நினைக்குதா, யாருக்கு தெரிஞ்சிடும், அவருக்கு தெரிஞ்சிடும். அப்ப அவ்வளவு விஷயங்களும் இதுக்குள்ள இருக்கு. நீங்க அதானே சொன்னேன், அசைஞ்சாலே ரெக்கார்ட் ஆகும்னு சொன்னேன். அப்ப நீ நினைச்ச ரெக்கார்ட் ஆகாதா, ஆகும் இல்லையா? என் வயது 3 முதல் இன்று வரை யான் கண்ட காட்சி, கேட்ட ஓசை, மென்மையுள்ள ஸ்பரிசத்தால் உணர்ந்தவைகள், சொன்ன சொல், செய்த செயல், செய்ய நினைத்த சோதனைகள் அத்தனையும் வித்துதனில் என்ன விதமாய் பதிந்ததோன்ட்டார். நான் செய்யல சொல்ல, செய்யலாம்னு நினைச்சது கூட எங்க வந்து விழுந்துருச்சான், கருமையத்துல வந்து விழுந்துருச்சுனாரு. இப்ப யாரு என்ன பண்ண முடியும், ஒன்னும் தப்பிக்க முடியாது யார்கிட்ட. அதனாலதான் இதுக்குள்ள கிடக்கிற இந்த குப்பையெல்லாம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய பேரறிவு கால்குலேட் பண்ணி கணக்கு போட்டு பார்த்து காலமும் நேரமும் ஒத்து வருகிற பொழுது தூக்கி போட்டு பந்தாடும். அப்ப நீங்க என்ன கேட்பீங்க, இந்த கடவுளுக்கு என்ன இல்லையா, கண்ணே இல்லையா? எப்ப கேக்குறது, நம்மால் தூக்கி போட்டு பந்தாடுற போது கேக்குறான், இந்த கடவுளுக்கு என்ன இல்லையா, செஞ்சதெல்லாம் மறந்துட்டான் இல்லையா? இன்னும் நிறைய பேருக்கு யாரையாவது கொலையோ கொள்ளையோ செஞ்சாதான் அது குற்றம் போல தெரியுது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னவா தெரிவதில்லை, குற்றம் போல தெரிவதில்லை. இங்க என்ன ரெக்கார்ட் ஆகும், கொன்னதும் ரெக்கார்ட் ஆகும், நினைச்சதும் ரெக்கார்ட் ஆகும். அப்ப இங்க எல்லாமே உள்ள உங்களுக்கு இங்க ரெக்கார்டாக இருக்கிறதுனால எதுல இருந்து நீங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொல்றாரு சாமி, தப்பிக்கவே முடியாது. அப்ப இந்த கருமையும் மிக மிக அற்புதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்ப இதெல்லாம் வச்சிருக்குள்ள ஒரு கோள்ல இருந்து ஒரு ரசாயனம் வருது பாருங்க. நம்ம ஆள் சொல்றான், முதல் சனி வரும்போது நம்மள ஒண்ணும் செய்யலையா, ரெண்டாவது சனி கூட தப்பிச்சிடலாம்னா மூணாவது சனி நம்மள தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றான் அப்படின்னு வச்சுக்கிடுங்க ஒரு பேச்சுக்கு. அது என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்படி நடந்தா என்ன நடந்திருக்கலாம் பார்ப்போம். இங்க இருந்து 7.5 சனி உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுப்போம். இந்த அலைகள் அப்படியே உள்ள நகர்ந்து நகர்ந்து வருது. இந்த வீக்கம் ஒண்ணு கிடக்குது எங்க, அந்த ரசாயனத்துல போய் ஒரு மோதிச்சு, அது இப்ப கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அடுத்த 7.5 வரான்னு வச்சுப்போம், இந்த ரசாயனத்துல போய் அடுத்த மோதிச்சு, உடையல்ல. மூணாவது முறை வருகிற பொழுது 2 தடவை நம்மளால என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான், டேமேஜ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இப்ப வந்து ஒரு மோதினான்னா அது உடைஞ்சிரும். உடைஞ்ச உடனே அதற்குள் கட்டி வைக்கப்பட்ட நோய் கிருமிகள் உங்க உடலில் ஸ்ப்ரெட் ஆயிடும். உங்களுக்கு அதற்குரிய நோயை கொடுத்து உங்களை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். யாருக்கு செஞ்சு வச்சது, நான் செஞ்சு வச்சிருக்கலாம், இல்ல எங்க அப்பன்
செஞ்சிடல. எங்க அப்பனுக்கு அப்பன் செஞ்சு வச்சிருக்கலாம். யார் செஞ்சு வச்சான்னு தெரியாது. நான் செஞ்சிருந்தாலும் சரிதான், எனக்கு முன்னோர்கள் செய்து வச்சிருந்தாலும் சரிதான். இந்த பதிவு என்னுடைய ரெக்கார்டுக்குள்ள இருக்குது. அது வெளிப்பட்டா நான் காலி. அப்ப என்ன பண்றது? இப்ப போண்டியதானா? முடிவதானா? அப்ப சாமி சொல்றாங்க, இல்ல என்ன வேணாலும் செய்துக்க. இப்ப நமக்கு மனவளக்கலையை ஒழுங்கா பிடி. என்ன சொன்னாரு? மனவளக்கலையை ஒழுங்கா பிடிச்சிட்டீங்கன்னா இதுல என்ன ரெக்கார்டு இருந்தாலும் என்ன செய்யலாம்? மாத்திக்கலாங்கிறாரு. எப்படி எல்லாம் மாத்த முடியும்? நிறைய வழி மகரிஷி சொல்றாங்க இல்லையா? ஒண்ணு தவம் செய், அறம் செய். ஆமாவா? தவம் செய், அறம் செய். பெற்றோர்களை எல்லாம் மதிக்க பழகு, மற்றவர்களை மதிக்க பழகு. ஆமாவா? ஐவகை கடமைகளை என்ன செய்யலாம்? சரியா செய்யலாம். சரிதானா? இப்படி எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது. ஆமாவா? எல்லாமே சாத்தியம். இது மட்டுமா சாத்தியம்னு கேட்டார். சாமி சொன்னாரு, உங்க கருமையை இன்னும் எத்தனை அதிசயங்களை உள்ளே வச்சிருக்குன்னு கேட்டாரு. நீங்க பேசுறீங்க இல்லையா? பேசுறது யாரு? நாம என்ன? உங்களுக்கு பேச தெரியுமா? இல்ல, இந்த பேசுவதெல்லாம் எங்கிருந்து வருகிறதுனா தெரியுமா? உங்க கருமையத்தில் இருந்துதான். இப்ப உங்க புலன் வழியாக அந்த அலை வந்து மோதுவது உங்களுக்கு என்னவாக வெளிப்படுகிறது? ஓசைகளாக வெளிப்படுகிறது. ஒருவேளை இப்ப உங்க புலன் வழியாக நீங்க செலுத்தாம அமைதியா இருந்து உங்க கருமையத்தை என்னைக்காவது கவனிச்சிருக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வேலை இல்லை சார், சும்மா வெட்டி போய் கவனிப்பேன், நமக்கு என்ன வேலை அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்படி கவனிச்சு பாருங்களாம். என்னைக்காவது ஒரு நாள் தனியா போய் உட்கார்ந்து எதை பற்றியும் நினைக்காம இந்த கருமையும் இருக்கா, அது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு உள்ளுக்குள்ள அப்படின்னு நினைச்சு பாருங்களாம். நீங்கள் பேசாமலே உங்களிருந்து பல ஓசைகள் கேட்கும். நீங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேட்கும். யாரு பேசுனது? நாம பேசல, நான் எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனால் என் கருமையத்திலிருந்து இந்த ஒலிகளும் ஓசைகளும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இது எப்படி வெளிப்படும்? நான் என்ன சொன்னேன்? இந்த அலைகள் தான் உங்க புலன்கள் வழியாக வருகிற பொழுது என்னவாக வந்தது? ஓசைகளாக வந்தது. அப்ப இங்க என்ன ரெக்கார்டு கிடக்கும் அந்த ரெக்கார்டு எல்லாம் என்ன செய்துட்டே இருக்கும்? வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. அந்த புத்தகங்களை எல்லாம் போய் எடுத்து படிச்சு பாருங்க. ஒருத்தன் கோமால இருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு சின்ன கருவியை உள்ள வச்சு அவன் பேசுறத ரெக்கார்ட் பண்றான். அந்த ரெக்கார்ட்ல அவனை யார் அடிச்சா, யாரெல்லாம் சேர்ந்து அவனை கொல்ல முயற்சி பண்ணாங்க, அவன் எப்படி அன்கான்சியஸ் போனான்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆளை பிடிச்சான். சரி, இது என்ன சார், அவன் தான் பிடிச்சான், நமக்கு எப்படி சார் தெரியும்? மகரிஷியோட புத்தகங்களை படிக்கையாவது செய்யுங்க. நான் என்னத்த சொல்றதுக்குன்னே தெரியல. அருட்பெயர் ஆற்றலின் அன்பு குரல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, தெரியுமா? ஆமாவா இல்லையா? மண்டே ஆட்டக்கூடாது. இத்தனோண்டு புத்தகம். அது 30 ரூபாய் அந்த புத்தகம். இப்ப முந்தி 10 ரூபாய், இப்ப எவ்வளவு? 30 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதுல படிக்கிற போது முதல் பேஜஸ் அதை எடுத்து அவர் அந்த அணிந்துரை எழுதுவாங்கல்ல, அதுல அப்படியே மகரிஷியுடைய அணிந்துரை இருக்கு. மகரிஷி அந்த பாடல் அத்தனைக்கும் அவரே விளக்கம் எழுதியிருப்பாரு. சின்ன புத்தகம். அதுல அவர் எழுதுவாரு, அருட்பேராற்றலின் அன்பு குரல் அப்படின்னு. அதுக்கு ஏன் பேர் வச்சாருன்னா, எனக்குள் இருந்து அருட்பேராற்றல் என்று சொல்லக்கூடிய இறைவன் பேசுவதை நானே என் காதுகளால் கேட்கிறேன். புரியுதான சொல்றது? அப்ப மகரிஷி அப்படி தனக்குள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் தன் காதுகளில் என்ன செய்கிறார்? கேட்கிறாரு. நீங்களே என்ன செய்யலாம்? கேட்கலாம். கேட்க முடியுமோ சார் அப்படின்னு கேட்டா, நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்றேன்? நான் கேட்டவன் தான் பேச முடியும், கேட்காதவன் என்ன செய்ய முடியாது. இந்த ஒலிகளை நான் கேட்கிறேன். நான் 48 நாள் மௌனம் இருக்கிற காலகட்டத்துல 1 வருஷம் ஃபுல்லா இதற்காக முயற்சி எடுத்தேன். இந்த ஒலிகளை மகரிஷி கேட்கலாம்னு சொன்னாங்களே, கேட்கலாமா? அழகாக கேட்கலாம். உங்கள் பேச்சை நீங்களே கேட்கலாம். எத்தனையோ அற்புதமான ஓசைகளை நீங்கள் கேட்டு ரசிக்க முடியும். முயற்சி வேணும். ஆக உங்களுக்குள் இருந்து உங்கள் ஆத்மா பேசுவதை நீங்களே என்ன செய்ய முடியும்? கேட்க முடிகிறது. கேட்க முடியும் இல்ல, கேட்க முடிகிறது. என்ன வேணும்? அப்படி நினைச்சு பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு தாண்டி, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மகரிஷி 3 உடல் இருக்குன்னு சொன்னாரா? இப்ப இருக்கா? இப்ப உணர முடியுதா? அப்ப என்னை தாண்டி, என்னுடைய இந்த பிசிக்கல் பாடியை தாண்டி, என்னுடைய சூக்கும பாடியை தாண்டி எனக்குள்ள ஒரு காரண பாடி இருக்கிறது. அதனுடைய செயல்பாடுகள் இருந்து ஓசைகள் வருவதையும் நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய காதுகளால் கேட்க முடியும்.
அதுக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டாங்க. ஒரு நாள் அமைதியா உட்கார்ந்து பாருங்க. உட்கார்ந்துகிட்டு அப்படியே இருக்கிறப்ப உள்ள ஒரு சவுண்ட் வரும். ஆனா நீங்க அதை சொல்லல. உங்க வாய் மூடியே இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள இந்த ஓசைகள் கேட்கும். எல்லாருக்குமே கேட்குங்க. உங்கள மறந்து கொஞ்ச நேரம் உங்களுக்குள்ள டிராவல் பண்ணணும். அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த கருமையத்தினுடைய எல்லா செயல்களையும் நீங்க என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். நான் தான் சொன்னேன். அப்ப ஒருத்தன் வாங்கின அடிய ஒரு கருவியை வச்சு அவன் என்ன பேசுறான்னு ரெக்கார்ட் பண்ணியே அவனை பிடிக்க முடியும்னா, உங்க கருமையம் நீங்க செய்த எல்லா செயல்களுக்குரிய விளைவுகளையும் கொடுக்குமா, கொடுக்காதா? அப்ப இப்ப சொல்லுங்க, உங்க கருமை எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும் இல்லையா?